வணக்கம். மறுபடியும் இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களை பாடவேளை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அதாவது பூமணி எதன உரிமை தாகம் என்ற தலைப்பில் கதையை பார்த்தோம். அதில் அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற சொத்து பிரிவினை என்ற பகுதியில் அண்ணங்காரன் சில அதாவது வந்த நாள்லேருந்து அன்னிக்காரங்க சோறு போட்டிருக்காங்க. அவங்கள அவ்வளோ தூரம் வெள்ளைச்சாமியை குழந்தை போல் பாவிச்சு வளர்த்துருக்காங்க. இருந்தாலும் அவன் அதெல்லாம் மறந்துட்டு பெண்டாட்டியே கதின்னு சொல்லி வாழறான். அப்படிப்பட்ட சூழலில் வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தால் கூட பேச்சு வாக்கில் சொல்லிவிட்டு மாட்டு பக்கம் போவான். இது வரையும் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நிலத்தை கிளறணும்டா, அப்போ தான் வகுறு நிறையும். அப்படி வளர்ந்த பயல் நெஞ்சை கிளறி விட்டானே என்ற ஆத்திரத்தில் அழுகை வந்து விட்டது. யாருக்கு? முத்தையனுக்கு. இல்லை, உனக்கு தகப்ப முகம் சரியாக தெரியுமாடா? இன்னைக்கு பேச வந்துட்டேயாக்கும். நானா அண்ணன் இல்லை? அவன் படபடத்தான். கண்ணீரை அடக்க முடியாமல் நகர்ந்து விட்டான். அன்றைக்கிலிருந்து இதுவரை தம்பியுடன் முகம் கொடுத்து பேசியது கிடையாது. தம்பியும் ஒரு சொடி மாடு, காடுகர, வீடு வாசல் என்று குறைவில்லாமல் தான் பிழைத்தான். திருக்கை மேல் உட்கார்ந்திருந்த முத்தையன் படுக்கென்று வலப்பக்கம் வந்து எட்டி பார்த்தான். தம்பியின் வீடு பூட்டு இருந்துச்சு. வெள்ளைப்பைய எங்கே போயிட்டான் போல இருக்கு. வீடு பூட்டி கிடக்குதே. அவள் ஒசென்று இறைத்தாள். மேலூருக்குத்தான் போயிருக்கோம். விதப்பு நேரம் இல்லையா? அவரை எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா? பின்ன அவர் வந்து நின்றுக்கிட்டா கேவலம் தானே. முந்தா நாள் சொல்லிவிட்டாராம் பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி. அப்படி இல்லைன்னா அவர் வீட்டு விதைப்பெட்டி பிஞ்சைக்கு வந்துடும்னு சொன்னாராம். யார் இந்த வார்த்தை சொன்னதுன்னு கேட்டால், பங்காரு என்னாரு பங்காரு சாமி அப்படின்னு சொல்கிற அந்த அவர். ஏதாவது இந்த குத்தகைக்கு அவர் நிலத்தை கிரயம் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நபர் எப்படியாவது அவரை அந்த நிலத்தை அவர் பிடிச்சிக்கணுங்கிற ஆசையில் தான் முத்தையனுக்கு தெரியாமல், அதாவது மூத்தவனுக்கு தெரியாமல் அந்த நிலத்தை தம்பிக்காரன்ட்டேருந்து பிடிச்சிக்கலாங்கிற ஆசையில் தான் அவர் அதை பண்ணியிருக்காரு. அதை மூக்கம்மா சொல்கிறான். வீடு பூட்டி கிடக்குன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அவர் அங்கே தான் போயிருப்பார். பேசிக்கிட்டாங்க வேறு, விதப்பு நேரம் வேறு, அந்த ஆள் வேறு. இது மாதிரி வீட்டுக்கு காசு வரலன்னா என் விதைப்பெட்டி என்ன செஞ்சிடும், என் வீட்டுக்கு விதைப்பெட்டி என்ன செஞ்சிடும், உன் வீட்டுக்கு கொள்ளைக்கு வரும் அப்படின்னு சொன்னாராம். அதை வேறு மூக்கம்மா சொல்கிறான். இப்படி இருக்க குத்தாக விதையை அள்ளி கரிசலுக்குள் சாலுக்கு சால் எட்டு போட்டு விதைப்பட்டியில் சலூரென வீசி விதைக்கும் தனக்கு பதிலாக இன்னொரு உருவத்தை நினைத்து பார்த்தாலே அவனுக்கு புளிப்பெடுத்தது. அது அந்த கொள்ளை நம்ம விதைச்சி நம்ம பார்த்து இன்னொருத்தவன்ட வேற ஒருத்தன் வந்து விதைக்கிறப்ப மனசு உண்மையாக உயிர் போகுது. அந்த அளவுக்கு அவன் அதை ஃபீல் பண்ணுறான். மறுபடியும் வரக்கூடாது வேறு யாரும் அதில். அதுக்கான வழி என்ன அப்படின்னு தேடுறான். அதை தேட சொன்னால் முக்கியமாக, அதாவது எப்படின்னா, அடுத்தவனே இருந்தாலும், கொழுந்தனாரவே இருந்தாலும், தப்பே பண்ணியிருந்தாலும் அதை மீட்டு கொடுத்துடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறான். கையில் துட்டும் இல்லாமல் போய் என்ன செய்ய போகிறோம்? அதில் வேற அவரோட வசமாக புடியும் கொடுத்தாச்சு. வெறும் வாய் விட்டு சரி கட்ட முடியுமா? அவருக்கு என்ன இது 10ஓட 1. நமக்கு சொல்லு, கூறுகட்ட பெய இப்படி செய்வானாக்கும்.
இப்போ என்ன செய்கிறது? நம்ம கையிலையும் காதுட்டு கிடையாது. பருத்தி விதை பருத்தி விதை புண்ணாக்குன்னு வாங்கி போட்டு அப்படின்னு மாட்டுக்கு சொல்கிறான். அப்படி எல்லாமே முடிஞ்சிங்க. வீட்டுக்கான பொருளை வாங்கியாச்சு மாட்டுக்குன்னு விதை போட்டுறதுக்காக, உழவு ஓட்டுறதுக்காக. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். நம்ம கையில் ஒரு துட்டு இல்லையே, என்ன பண்ண? வெறும் வாய் வார்த்தை மட்டும் சொல்லி அவனை சரி கட்ட முடியாது. அதோட இல்லை, அவங்ககிட்ட பணம் இல்லாமல் நம்ம போய் வாய் வார்த்தையில் அவனை சரி கட்டணும். இல்லை, வாய் வார்த்தை சொன்னால் சரி வருமா? இல்லை அவன் ஏற்றுப்பானா? ஏற்றுக்கிற ஆளா? அவன் வாயால் சொல்லிவிட்டு பின்வாங்க முடியுமா? அப்படின்னு முத்தையன் பலவாறு தன்னுக்குள்ளே மூக்கமாட்ட பேசி தீர்க்கிறான். தனது கவலையை புரிந்து கொள்ள ஆழ்ந்திடும் பாவனையில் மூக்கம்மாளை பார்த்தான். அவள் ஈரக்கையை சீலையில் துடைத்துவிட்டு காதில் கடந்த நகைகளை கழற்றி கொண்டிருந்தாள். இந்தாங்க, இதை கொண்டு போய் வச்சு வாங்கி அவருக்கு பணத்தை அடிச்சிட்டு மறுசொலி பாருங்க அப்படின்னு மூக்கம்மா சொல்கிறான். அது என்னமோ சின்ன புள்ள தெல்லு தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிடுச்சு. நம்ம அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவன் தலை குனிந்து கொண்டான். வெள்ளைச்சாமி வீடு வந்து சேர மதியமாகிவிடுச்சு. வந்ததும் ஒரு செம்பு தண்ணீர் குடித்துவிட்டு நடுவீட்டில் துண்டு விரித்து மல்லாக்கப்படுத்து கூரை முகட்டை பார்த்தபடி கிடந்தான். வாசலில் உட்கார்ந்திருந்த அவன் பெண்டாட்டி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். முத்தையனுக்கு தம்பி வீட்டுக்குள் காலெடுத்து வைக்க மனசில் தான் இருந்தாலும் ஒரு வைராக்கியத்தில் புறப்பட்டான். வெள்ளை இருக்கானா அப்படின்னு யாரிடமோ பேசுவது போல கேட்டுக்கொண்டு வாசலுக்குள் நுழைந்தான். வெள்ளைச்சாமியின் பெண்டாட்டி எழுந்து போய் எதிர்விட்டு திண்டியில் உட்கார்ந்து கொண்டாள். வாசலை தாண்டி போய் உள்ளே உட்கார்ந்தான் முத்தையன். வெள்ளைச்சாமி துண்டை சுருட்டி எழுந்து மூலையில் சாய்ந்தான். அண்ணனுடைய முகத்தில் முழிக்கவில்லை. நடுச்சுவர் மேல் பின்னிருந்த 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான். அதாவது கஜினி முகமது மாரி முயற்சி செஞ்சால் முடியுங்கிறதுக்காக சொல்கிறாரா அந்த 8 கால் பூச்சின்னு தெரில. ஆனால் வீட்டில் உள்ளார நுழைஞ்ச பிறகு யார் விட்டியோ பேசணும். அதாவது எப்படின்னா, போகக்கூடாத வாசலில் போகிறப்ப என்னப்பா இருக்கியாப்பா யார்ப்பாதையா அப்படின்னு கேட்டு போவோம் இல்லையா? அதுபோல் தான் தம்பி விட்டு நுழையிறதுக்கு உள்ளார இதுமாதிரி கேட்டு நுழையிறான். அப்படி நுழையிறப்ப தம்பிக்காரன் அண்ணங்காரன் மூஞ்ச பார்க்குறதுக்கு யோசிக்கிறான். ஏன்னா தம்பிக்காரன் தப்பு பண்ணிட்டான். இவன் அண்ணனை கேட்காம அந்த நிலத்தை வச்சுட்டான். அதனால் வேண்டி அண்ணங்காரன் முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா அதனால் வேண்டி என்ன பண்ணுறான், வெள்ளை இருக்கானா அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் வீட்டுக்குள்ளார நுழையிறான். பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி என்ன பண்ணுறா, எடுத்தவொடனே வீட்டுள்ளார இல்லாமல் சரி நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்கிறதுக்காக வேண்டி விட்டு கிளம்புறா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வழியாக வீட்டு சுவரில், அதாவது எப்படின்னா எய்தால் இந்த சுவரை பார்த்துக்கிட்டே பேசுகிற மாதிரி அவன் சிலந்தி ஒன்று இருக்குது, அந்த சிலந்தியை பார்த்துக்கிட்டே பேசுகிற மாதிரி அதோட பேசுகிறான். நடுச்சுவர் மேல் பின்னி இருந்த 10 கால் பூச்சி, 8 கால் பூச்சி இல்லை 10 கால் பூச்சி வலையை பார்த்தபடி முத்தையன் கேட்டான். என்னடா வெள்ளைச்சாமி வெள்ளைக்காட்டிலிருந்தும் ஆள் தட்டுப்படல, ஊர் முழுக்க விதப்பு மும்முரத்தில் அலையுது, நீ வாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா எப்படி? எங்கே போயிருந்த இந்நேரம் வரைக்கும் அப்படின்னு கேட்கலாம். விஷயத்தை தம்பியின் வாயிலிருந்தே வரவழைக்கும் என்று அவனுக்கு எண்ணம். வெள்ளைச்சாமியின் செருமி கொண்டான். மேலூர் பங்காரு சாமி கிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட என்ன சொல்லி? ஒரு 200 தாரணம் வாங்கி 2 வருஷமாச்சு. 6 மாதத்தில் முன்னால் மிளகாட்டு கிரையும் எழுதி வச்சேன். இப்போ அது மேலே திரும்பவும் மாறு போல் இருக்குது. அந்த பங்காரு சாமிக்கிட்ட வச்ச செய்தியை 200க்கு வச்ச செய்தியை சொல்கிறான். வெள்ளைச்சாமியின் முகத்தில் வருத்தம் கலந்த வெட்கம் நிழலாடியது. அப்படி என்னடா வந்துருச்சு பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு? நான் ஒருத்தன் கிடக்கன்ல அடுத்த வாசலில், சொல்கிறதுக்கு என்ன? சரி என்ன விடு, உன் மதனங்கிட்டியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கும் கூட அவள் சொல்லித்தான் தெரியும். வீட்டில் வெண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பழப்புன்னு நினைக்காத. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சுற்றுலையும் 4 இருக்கணும்.
அதை உணர்ந்துக்கோ முதல்ல அப்படின்னு தம்பிக்கு உறவு முறையை பற்றி சொல்கிறான். அது எப்படின்னா, எல்லாரும் வேணும் அப்படின்னு வெறும் பொண்டாட்டியை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காதடா, அதுலடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முன்னாடி நடந்ததுக்கும் சேர்த்து சொல்கிறான். முத்தையனுக்கு குரல் தழுதழுத்தது. அவன் மனசில் இப்போது கோபமில்லை. தம்பியை கனிவுடன் பார்த்தான். வெள்ளச்சாமியின் பெண்டாட்டிக்கு இது கேட்டிருக்கணும். அவள் குழந்தையின் சிரிப்பில் கரைந்திருந்தாள். சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம், ஆனால் என்ன செஞ்சு காதில் விடாத மாதிரி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வெள்ளைச்சாமிக்கு வாய் எழும்பவில்லை. முத்தையன் கேட்டான், சரி அது போகட்டும், நிலத்தை அறுதியாக எழுதி கொடுத்துட்டியா இல்லை நம்பிக்கையாவா? பத்திரம் முடித்தாரா அப்படிலாம் கேள்வி கேட்குறான். அது எப்படின்னா, எந்த வகையில் அதை எழுதி கொடுத்த? சுத்தமாக எழுதி கொடுத்துட்டியா இல்லை பேச்சு வழக்காக மட்டும்தான் இருக்கா? நம்பிக்கை பத்திரமா அப்படிலாம் கேட்குறான். நம்பிக்கையை தான் வட்டிக்கிடா எழுதி வாங்கினாரு. வட்டி கட்டியாச்சு. முழு பணமும் இப்பயே வேணுமா? மேலூரில் வச்சு எழுதினாக. தலையை ஒட்டி கையெழுத்து போட்டேன். குறமனசு தான் எழுதினார். அதாவது குறாமனசு தான் எழுதினார்னா எழுத்துக்காரர் நினைக்கிறேன். அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு யாருன்னா, அந்த குறாமனசுனா கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பெயரை கொண்டு எழுதுகிறாங்க. இப்படி இந்த நிலம் எழுதுகிறப்ப எந்த நம்பிக்கை அடிப்படையில் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் இந்த வாய்ப்புறப்ப கேட்குறான். அதுக்கு நம்பிக்கையாக தான் வட்டிக்கடா எழுதி வாங்கினாரு. வட்டியை கட்டியாச்சு. வட்டிக்கடா கேட்டார்னா வட்டியும் கட்டியாச்சு. முழு பணமும் இப்போயே வேணுங்கிறார். அதாவது எப்படின்னா, கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பங்காரடிகள் எப்படியாவது அதை எழுதி வாங்கிக்கலாங்கிறது அடிக்கடி அது மேலே வச்சு பேசுகிறார். அப்படி பேசுகிறப்ப என்ன அம்புட்டு தானே அப்படின்னு கேட்டு நான் என்னம்மா ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். அவர் இனி என்ன செய்வாருன்னு பார்ப்போம். பெரிய மனுஷன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. பெரிய மனுஷங்கள்லாம் ஊரான் சொத்துக்கு வாய் வளர்ந்துக்கிட்டு தான் அலையிறான். உழைச்சி தேடுவானுக்குள்ள வலிக்குது. நம்ம ஒன்றுக்கொன்று வேண்டாத புழக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு கொதறிகிறதுலாம். இதனால தான் அவனுக்கும், அதாவது எப்படின்னா தனக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது தான் சொல்கிறாரு. புழுக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு கொதறுகின்றதுனால தான் அவனுக்கும் தொக்கா போகுது. நேரங்காலத்தோட மாட்டை பற்றிக்கிட்டு போய் செவகாட்டை ஒரு உழவு எழுப்பி போடு. மேலகாட்டு விதைத்து இருக்குதுல்ல, நாளைக்கு ரெண்டு தாரவும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புகிறேன் அப்படின்னு. அது எப்படின்னா, இந்த பங்காரு சாமியோட செய்தியை எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியல, யாரை போனால் பிடிக்கலாம், யார்கிட்ட போனால் காசு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் போய் பார்த்துட்டு வரேன். மறுபடியும் அந்த நிலத்தை மீட்டெடுத்து அதை ஓட்டணும். நீ நாளைக்கு போய் 2 தாரவும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புகிறேன். முத்தையன் புறப்பட்டான். அவன் காதில் வெள்ளைச்சாமியின் தோரணையான குரல் கேட்டது. அதாவது எப்படின்னா, தம்பிக்காரன், அதாவது அண்ணங்காரன் பேசுனது தம்பிக்காரனுக்கு கேட்டால் தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் தம்பி உடையான் புடைக்கஞ்சானுங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை உண்டாயிடுச்சு. எப்படியாவது மறுபடியும் மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் அடுத்த ஒரு பாட வேலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.